ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி டிஃபன் பார்த்துடலாம். நவதானியம் மாவு இருக்குது, ஊத்தாப்பம் மாரி செய்யலான்னு சொல்லிவிட்டு கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கனமாக ஊத்தாப்பம் மாரி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச கேரட்டை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அது கூடயே நம்மளுக்கு இட்லி பொடியில் பூண்டு இட்லி பொடினா பசங்களுக்கு ஸ்பெஷலிட்டாக பிடிக்கும். அது சேர்த்துட்டு கொஞ்சம் சுகர் போட்டு திருப்பிட்டு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. சாதம் வெந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு சாதம் தான் கேட்டிருக்கானுங்க. அதுக்கு தாளிப்பு போட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி, மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கட்டியாச்சு. தொட்டுக்க வேணும்ல, அதனால் அதே தோசைக்கல்லில் ஒரு 4 முட்டை போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பொடி மாஸ் மாரி பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.